This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Hi guys, இன்னைக்கு ஒரு நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த கொஞ்ச நாளாகவே இந்த சூசைட்னு காரணம் இருக்குதான் அவங்க இறக்கறதுக்கு பின்னாடி. ஆனால் ஒரு சூசைட் இஸ் நாட் ஃபார் எண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் நிறையா இது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன தான் காசு பணத்தால் சூசைட் பண்ணாலும் சரி, வேறு என்ன ரீசன்னால் பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு கேள்வின்னு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதிலுன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா, எனக்கும் அப்பா இல்லை, எங்கள் வீட்டுக்காரருக்கும் அப்பா இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவர் 8th படிக்கிறப்பவே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அண்ணா 11th படிக்கிறப்ப அவங்க அண்ணா அவங்க அப்பாவும் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஆனால் அவர் இழந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணா 11th படிப்பை முடிச்சுட்டு ஏதோ அந்த குடும்பத்துக்காக இருந்தாங்க. எங்கள் அத்தையும் சொல்ல முடியாது, நான் கஷ்டப்பட்டு 2 பேர்த்தையும் காலையில் மார்க்கெட் போய் இவங்களே அண்ணன் தம்பி 2 பேருமே சமைச்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போய் அவங்க வேலைக்கு போய் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா, நான் ஒரு என்ன சொல்கிறது, எங்களுது இன்றைக்கி நெல்லை அறுத்தாங்க. இதே எங்கள் மாமனார் இருந்தால் அவர் நின்று பார்த்துக்குவார். எங்கள் வீட்டுக்காரர் மாத சம்பளம் வேலைக்கு போயிடுறாரு. இப்போ நான் ஒருத்தி ஒரு லேடி பண்ணலாம் தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இல்லாத ஆயிடுது. என் குழந்தைகளை பக்கத்தில் எங்கள் சின்ன மாமனார் பெரிய மாமனார்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாருமே அவங்கவுங்க குழந்தைகளுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் ஒரு வண்டியில் ஒரு சாக்லேட் வாங்கி தரக்கு அந்த தாத்தா அப்பச்சி அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறதே என் குழந்தைகளுக்கு கிடைக்கல. அதெல்லாம் இவ்வளோ பெரிய வழி. இறக்குறதுங்கிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. தயவு செஞ்சு யாரும் சூசைடுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாதீங்க. உங்களால் முடியலையா, தயவு செஞ்சு ஒரு அனாத ஆசிரமமும் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் அந்த மாதிரி இருக்குது. போய் உங்களால் முடிஞ்ச வேலையை கோயில் குளம் எங்கேயாவது போய் உங்களால் முடிஞ்ச சேவை வேலையாக செஞ்சுட்டே இருங்க. அந்த பிரச்சனை தீர்ந்தால் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. எல்லா கோபமும் அது உங்களை விட்டு எல்லாமே கொஞ்ச நாள் அதே இடத்துல இருந்தோம்னா தான் நம்மளுக்கு அது பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மைண்டில் டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம சூசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வீட்லேயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், சொல்லாத அப்படி வெளியே போயிட்டா கூட பரவாயில்ல, யாரும் சூசைடுன்னு சொல்லி அட்டன் பண்ணாதீங்க. எத்தனையோ பேர் வாழ முடியாமல் இருக்காங்க, குழந்தை இல்லாமல் இருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் அப்படி ஒரு முயற்சி பண்ணாதீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். எல்லாத்துக்குமே எல்லாமே அடிப்படை தேவை என்னவோ எல்லாமே கிடைக்கணும். நிறைய இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அந்த மென்டாலிட்டி ஒவ்வொருத்தருக்கு வரவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவி உங்களால் லட்சக்கணக்கில் பண்ண சொல்ல ஒரு 100 ரூபா பண்ணால் கூட ஒருத்தருக்கு அந்தளவுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு செலவுக்காகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அதுவோடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லோரும் நம்மளோட மக்கள், கொரோனா வந்துச்சு, கொரோனாக்கு தெரியுமா காசு பணம் இருந்துச்சுன்னு? கொரோனாக்கு தெரியாது, ஹார்ட் அட்டாக்குக்கு தெரியாது. இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே காசு பணமெல்லாம் ஒரு காகிதங்க. அதுக்காக தான் நம்ம ஓடுறோம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, மனித உணர்ச்சிகளுக்கு இப்போது யாரும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல் மாதிரி யாரும் அப்போல்லாம் வீட்டில் பார்த்திங்கன்னா வெளியே திண்ணை இருக்கும், திண்ணைன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீட்டில் கூட திண்ணை வச்சலாம். இப்போ மாதிரி கட்டுறதில்ல, பழைய மாதிரி கட்டுறதில்ல. அப்போ திண்ணையிலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் காட்டு தான், எல்லாம் தோட்டத்தில் தான் வேலை செய்வாங்க. போயிட்டு எல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அந்த மாதிரி குட்டீஸ்லேருந்து எல்லாருமே சேர்ந்து விளையாடுவாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம இங்கே ஒரு 2000க்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் கேட்டால் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுங்கிறாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது. நாடு நாசமாக போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு எல்லோரும் நல்லதையே யோசிங்க, நல்லா இருங்க. தேங்க்யூ.